ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஸ்விக்கி ஓட்ட போகிறோம். ஒரு 2 மந்த் கழிச்சு இப்போ தான் போகிறோம். நம்ம ரொம்ப நாள் போகவே இல்லை. ஒரு ஃபோன் பண்ணி வேறு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதனால் நம்மளுக்கு இப்போ தான் யூடியூப் நம்ம புதுசாக ஆரம்பித்தோம். சரி, என்ன வீடியோ போடுறது நம்மளுக்கு தெரியல. சரி, நம்ம ஸ்விக்கி ஓட்டுறோமே வச்சு வீடியோ போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு தெரில. கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள், எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு. நம்மக்கிட்ட கேமரா இல்லை, ஃபோன் கேமரா தான். அதில் ஒழுங்காக ஷூட் பண்ண முடியல. வண்டி ஓட்டிக்கினே ஃபோனை பிடிச்சிக்கினே ரொம்ப தலைவலியாக இருக்குடா. இந்த கையில் ஃபோனு, அந்த கையில் வண்டி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சும்மா ட்ரை பண்ணுறேங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம அங்கே போய்ட்டு லாகின் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய ஜோனுக்கு போய் நம்ம லாகின் பண்ணோம். இங்கேருந்து நம்ம லாகின் பண்ண முடியாது. நம்ம ஜோனுக்கு போய்ட்டு லாகின் பண்ணோம். நம்ம ஜோனுக்கு போகிறதுக்கு ஒன்று 10-15 கிலோமீட்டர் இருக்குது. கொஞ்சம் பாண்டிக்குள்ளே போனோம். ஸோ ஓகே, நம்ம போய்ட்டு அங்கே லாகின் பண்ணிட்டு நான் பார்ப்போம். 2 வீடியோ தான். தளபதி வீடியோ வரும். நம்ம தளபதி ஃபேன் வர இப்போ அதை பற்றி வீடியோ போடாமல் இருக்க முடியுமா? அது வரும், பாருங்கள். ஓகே, போயாச்சு. இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணணும். ஓகேவா, லாகின் பண்ணுவோம். ஓகே, ஆஃப்லைன் முதல்ல நம்ம ஷிஃப்ட்டு புக் பண்ணோம். நம்ம ஷிஃப்ட்டு பார்ப்போம். ஓகேவா, நம்ம ஷிஃப்ட்டு நம்ம புக் பண்ணிவிட்டு தான் அதுக்கு நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஷிஃப்ட்டு புக் பண்ணியாச்சு. புக்கிங் வந்துடுச்சு. அதுக்கு நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஓகேவா, ஆன்லைன் போயாச்சு. இப்போ நம்மளுக்கு ஆர்ட்ரு வரும். நம்ம ஆர்ட்ரு வந்தோடனே நம்ம அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா, நம்மகிட்ட மைக்கு சரியாக இல்லை, அதனால் சரியாக உங்களுக்கு வாய்ஸ் கேட்காது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் கேட்கும். நம்மகிட்ட மைக் இல்லை. நம்ம ஃபோனில் பேசுறதால சரியாக கேட்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போட்டோம். நம்ம புதுசாக மைக் வாங்கி அதில் போட ஆரம்பிப்போம். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு. இதாச்சு ஃபஸ்ட் ஆர்ட்ரு. பிக்கப் பண்ணியாச்சுன்னு 30 ரூபா கொடுத்துருக்காங்க. 30 ரூபா தான். போய் டெலிவரி பண்ணிட்டு திரும்பி வர வேண்டியதான். திரும்பி நம்ம ஸ்டோருக்கே வந்துடணும். பாண்டிச்சேரியில் அட்ரஸ் கண்டுபிடிக்க தான் பெரிய தலைவலி. வீடு வரமாக இருக்கும், தெரு வரமாக இருக்கும். ஒரு தெருவில் போனால் அந்த தெருவில் எப்படி தான் நம்ம திரும்பி வெளியே வரதுன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நம்மளுடைய ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டு ரிட்டன் நம்ம ஸ்டோருக்கு திரும்பி வந்துடணும். ஆர்டர் கொடுத்துட்டு திரும்பி ஸ்டோருக்கு வந்துடணும். இப்போ நம்ம அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு வரும். நம்ம இங்கேருந்து போகும்போது நமக்கு அடுத்த ஆர்டர் நம்ம கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம அங்கே போய் தான் அதை பிக் பண்ணோம்ல. இப்போ அங்கே போய் கூட நம்ம 40 ரூபா கொடுத்துருக்காங்க. 10 ரூபா போனஸ். 40 ரூபா. ஃபஸ்ட் ஆர்டர் 40 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட்டே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட்டே இருக்காது. ஏறி தான் போய் ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஓட்டுறோமா, புதுசாக ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது. என்ன பண்ண, நம்ம ஒரு விஷயத்த விட்டுட்டு அது திரும்பி நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம புதுசாக ஆரம்பிக்குமே தெரியும். நம்ம ஏற்கனவே பண்ண விஷயந்தான். அதை நம்ம திரும்பி ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கே புதுசாக பண்ணுற மாதிரி தெரியும். அது ரொம்ப நம்ம பண்ணிக்கினே இருந்தால் தெரியாது. பண்ணி விட்டுட்டு திரும்பி பண்ணும்போது தான் அந்த இதுவே தெரியும். அந்த நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சரி, ஓகே, நம்ம ஜேர்னி ஆரம்பிக்க வேண்டியதான். நம்ம காலைல 6:30 மணிக்கு தான் வந்தோமா, காலைல சாப்பிட்லாங்க. சரி, நம்ம போகும்போது ஒரு டீ ஒன்று போட்டு போவோம். நமக்கு எப்பவுமே டீ தாங்க. பசிச்சா ஒரு டீ, அவ்வளோதான். அந்த பசியே போயிடும். எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். ஒரே ஒரு டீ, அது வந்து நைட்டு வரைக்கும் தாங்கும். ஆனால் மதியம்லாம் சாப்பிட்டு போயிடலாம். மதியம் நம்ம கம்பெனி போயிடுவோம். ஓகே, நம்ம அங்கே போய் சாப்பிட்டு வேண்டியதான். ஓகே காய்ஸ், நம்ம மணி டைம் ஆகிடுச்சு. நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிக்க வேண்டியதான். லாக் அவுட் பண்ணியாச்சு. இன்றைக்கி எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கிறோன்னா, மொத்தம் 12 ஆர்டர் பார்த்துருக்கோம். அதில் 356 ரூபா வந்திருக்கு. 5 மணி நேரம் ரவுண்டாக நம்ம 5 மணி நேரம் இன்றைக்கி ஓட்டிருக்கோம். அதிகமாக ஓட்டலாம். நம்ம செகண்ட் ஷிஃப்ட் போகிறதால நம்ம 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் தான் ஓட்டுற மாரி வருது. நம்ம அங்கே போய் சாப்பிடணும், அப்புறம் உள்ளே போகணும், பஞ்ச் வைக்கணும். ஸோ அதனால் நம்மளுக்கு டைம் இருக்காது. சரி, நம்ம அதனால் 12:30 நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நான் இதை விட நாளைக்கு கொஞ்சம் பெட்டராக போட ட்ரை பண்ணுறேன் வீடியோவை. ஓகேங்களா, இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.